உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த சிபிஎம்சி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் பெங்களூரு உள்ளிட்டோர் அளித்த புகாரின் மீது ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் கட்சிவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே சுரேந்தர் அமர்வு அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என கால வரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மீது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்கனவே 10 பேர்கள் விசாரணை நடத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமான மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சனை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு வேலை பொழுது அதிகமாக உள்ளது என்றும் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை தொடர்பாக கால வரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.